ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல, நம்ம செடிகளுக்கு தேவைப்படக்கூடிய இரண்டாம் நிலை சத்துக்களில் மிக முக்கிய சத்தான மெக்னீஷியம் சத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நிலத்தில் ஆல்ரெடி இருக்கும். இதனுடைய அளவு குறையும் போது தான் இதனுடைய அறிகுறிகள் செடியில் தென்படும். ஸோ இதனுடைய சிம்டம்ஸ், அந்த இலை கலர் சேஞ்ச் ஆகிறது, செடி வளராமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணோம். ஸோ அதுக்காக நாம் மெக்னீஷியம் சத்தை பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக செடிக்கு நம்ம கொடுக்கும்போது, அதுக்கு தேவையான சத்தை நம்ம கொடுக்கும்போது, அப்போ அந்த அறிகுறிகள் செடியில் வரவிடாமல் செடி நல்லா வளர ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம இது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கல, மெக்னீஷியம் சத்து நம்ம ப்ராப்பராக இருந்துச்சுனாக்கல நிலத்தில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து, நைட்ரஜன் சத்து, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொபிலைஸ் பண்ணி செடிக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் செய்யும். ஸோ அந்த சத்து குறையிற போது தான் அந்த செடி ஆட்டோமேட்டிக்காக கலர் எல்லோயிஷாக மாற ஆரம்பிச்சிருது. எல்லோயிஷாக டார்க் ப்ரௌன் கலராக அந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிருது. ஸோ அது எந்த மாதிரி இலைகள் சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்டம்ஸ் பார்க்கும்போது, இந்த மாதிரி மிளகாய் செடியில் ஸோ பொதுவாகவே இந்த மெக்னீஷியம் சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா எல்லோயிஷாக மாறும். அந்த செடி இலை எல்லோயிஷாக மாறும். அந்த லோயர் லீஃப் தான், அடி இலைகள் எல்லோயிஷாக மாறும். அதுவுமே உங்களுக்கு எல்லா இலைகளும், அதாவது இலை ஃபுல்லாகவே எல்லோ கலர் மஞ்சள் கலராக மாறாது. அந்த இலையில் இருக்கக்கூடிய நரம்பு பகுதி பச்சை கலராக இருக்கும். ஸோ மற்ற இடம் ஃபுல்லாக உங்களுக்கு அந்த மஞ்சள் கலராக மாறிடும். ஸோ இதுதான் அதனோட அறிகுறி. அது மட்டும் இல்லாமல் செடி வளர்ச்சி இல்லாமல் அப்படியே வளர்ச்சி தடைப்பட்டு நிற்கும். அதே வாழை செடியில் பாருங்கள், இதுலையுமே லோயர் லீவ்ஸ், அடி இலைகள் தான் எல்லோயிஷாக மாறி இருக்குது. அந்த எல்லோயிஷ் சத்து பற்றாக்குறையினால் வரக்கூடிய எல்லோயிஷ் தனியாக இருக்கும். அந்த நோயினால் வரக்கூடிய உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் தனியாக இருக்கும். நல்லாவே அழகாக இதில் நல்ல சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி பார்க்கும்போது காட்டன்லையுமே இந்த இலை பார்த்தீங்கன்னா டார்க்கு ப்ரௌனிஷ் கலரில் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற போது இங்கே கண்டிப்பாக மெக்னீஷியம் சத்துக்கு அது இலை வழியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கில் அந்த புது வரக்கூடிய இலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நல்லா டார்க் க்ரீனிஷாக வரும். அப்போ தான் நம்ம எப்போ நம்மளுடைய இலைகள் டார்க் க்ரீனிஷாக இருக்கா, அப்போ தான் நம்ம போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கை நல்லா சரியாக நடைபெறும். அப்போ அதிலிருந்து வரக்கூடிய காய், ஃப்ளவர், இது எல்லாமே குவாலிட்டியாக வரும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா செடி க்ரீனிஷாக இருக்கணும்னு சொல்கிறது. எப்போ செடி எல்லோஷாக மாறுதோ அப்போ அதில் நோய் தாக்குதல் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிச்சிடும். அந்த செடி வைக்கக்கூடிய பூவும் சரி காயும் சரி குவாலிட்டி இருக்காது. சரிங்களா? மஞ்சளில் பாருங்கள், அதே மாதிரி லோயர் லீவ்ஸில் தான் அதனுடைய சிம்டம்ஸ் இருக்கும். அது பக்கத்தில் பார்க்குறது பார்த்திங்கன்னா மெய்ஸு, அதாவது மக்காச்சோள செடியிலுமே அந்த இலையினுடைய மார்ஜின் ஃபுல்லாக ப்ரௌனிஷ் கலராக மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த லைட்டாக சிம்டம்ஸ் இருக்க தெரிஞ்சாவே நீங்கள் மெக்னீஷியம் சல்ஃபேட் நீங்கள் கொடுத்துருங்க. பொதுவாகவே நம்ம செடிக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுத்துட்டு வரணும். அப்போ ஏன்னா நம்மளுடைய மண்ணில் இப்போ இருக்கக்கூடிய மண்ணில் சரியான ஆர்கானிக் கண்டென்ட் இல்லாதனால கம்பல்சரி எல்லா மண்ணிலுமே இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டு பண்ணிட்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய பேஸ் மண்ணை நல்லா கொஞ்சம் என்ரிச்சுடு ஆர்கானிக் சாயலாக மாற்றினீங்கன்னா தான் இந்த மாதிரி தாக்குதல் எல்லாமே, அதாவது சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வராமல் செடி நல்லா ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் பொதுவாகவே காணப்படும். ஸோ அதுக்காக நீங்கள் பார்த்திங்கன்னா வாட்டர் சாலிபிள், அதாவது தண்ணியில் கரைக்கூடிய ஃபார்மேஷனில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் சல்ஃபேட்டை வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அடி உரமாக போடுற போது மெக்னீஷியம் சல்ஃபேட் நீங்கள் போடலாம். இந்த மெக்னீஷியம் சல்ஃபேட் தண்ணியில் கரைச்சி ஸ்ப்ரே பண்ணுற போது 1 லிட்டருக்கு 1 கிராம் அளவுள்ள மெக்னீஷியம் சல்ஃபேட் எடுத்துகிட்டு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்கள் தோட்டத்தில் இருக்கும்போது முன்கூட்டியே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிடுங்க.